அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அன்பும் அருமையான கிருபையும் நமக்கெல்லாம் சேரட்டுமாக. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புனிதமான வெள்ளிக்கிழமையில் செய்யக்கூடிய நல்ல அமல்களை பற்றி நாம் முந்தைய தொடரில் ஒன்றை பார்த்தோம். சூரா கஃப் ஓதுவதை பற்றியும் அதனுடைய பலன்கள், அதனுடைய சிறப்புகளை பற்றி எல்லாம் நாம் தெரிந்திருக்கின்றோம். அடுத்த வெள்ளிக்கிழமையில் செய்ய வேண்டிய முக்கியமான அமல் என்னவென்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஸலவாத்தை அதிகமாக சொல்ல வேண்டும். வெள்ளிக்கிழமை தினத்தில் ஏனென்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு ஸலவாத்தும் எனக்கு எடுத்து காண்பிக்கப்படுகின்றது, அதுக்கு நான் பதில் சொல்கிறேன் அப்படின்றாங்க. கடைசி வரை தொடர்ச்சியாக பாருங்கள், சிறந்த நட்பன் உங்களுக்கு கிடைக்கும் என நம்புகிறேன். எனவே வெள்ளிக்கிழமை நீங்கள் அதிகமாக என் மீது ஸலவா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கின்றார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மற்ற நாட்களை எல்லாம் சொல்லணும், அது மாற்று கருத்து இல்லை. எல்லா நாளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஸலவாத் சொல்ல வேண்டும். ஆனால் வெள்ளிக்கிழமை பிரத்யேகமாக அதிகமாக சொல்ல வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்பி இருக்கின்றார்கள். அன்பான சகோதரர்களே, ஸலவாத்துடைய பலனை உள்வாங்கி கொண்டால் நிச்சயமாக ஒரு காலம் அதை நாம் விடமாட்டோம். நிறைய பலவிதமான பலன்களை தரக்கூடிய நிறைய ஸலவாத் இருக்கின்றது. இன்று நான் வெள்ளிக்கிழமை ஸலவாத்தை மட்டும்தான் இந்த காணொளி சொல்லப் போகின்றேன். அதற்கு முன்னால் ஒரே ஒரு நிகழ்ச்சியை மட்டும் உங்களுக்கு சொல்லுகிறேன். துருக்கிய ஆண்ட மன்னரின் ஒருவர், இரண்டாம் அப்துல் ஹமீத் என்று சொல்வார்கள், அவரை சந்திப்பதற்காக வேண்டி ஒருத்தர் வந்திருக்கின்றார். அவருடைய அரண்மனைக்கு வெளியே காத்துக்கிட்டு நிற்கின்றார். அவர் வந்தவர் சொல்கின்றார், எனக்கு மன்னர் கொஞ்சம் கடன் தர வேண்டி இருக்கின்றது, அதை வாங்கிட்டு போலான்னு தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கின்றார். வந்தவர் சாதாரண மனிதராக தெரிகின்றார். பெரிய லெவலில் பிஸ்னஸ்மேன் மாதிரி அல்லது பெரிய செல்வாக்கு உள்ளவருமாக தெரிகின்ற ஒரு சாதாரண உழைத்து சம்பாதிக்கக்கூடிய ஒரு மனிதர் தான். ஆனால் காவலாளி உள்ளே விட மறுக்க ரொம்ப நேரம் நின்று உடனே இந்த செய்தி மன்னருக்கு நெருக்கமாக இருந்த நபருக்கு சொல்லப்படுகின்றது. மன்னரிடத்தில் பல விஷயங்களை வாசித்து காட்டி அன்னன்னைக்கு உண்ட பணிகளை எல்லாம் சொல்லி முடித்த பிறகும் அமைச்சர் மன்னரிடத்தில் சொன்னார், இந்த மாதிரி வாசல் ஒருத்தர் நிற்கின்றார், நீங்கள் ஏதோ அவருக்கு கடன் கொடுக்கணுமா, அதை சொல்லிக்கிட்டு ரொம்ப நேரம் நிற்கின்றார் அப்படின்னு சொன்னவுடைய மன்னர் அப்துல் ஹமீத், உள்ளே வர சொல்லுங்கள் அவரை என்று அழைக்கின்றார். உள்ளே ரொம்ப மரியாதையாக வந்தவர், யாருப்பா நீ, உன்னை நான் முன்பின் பார்த்ததே இல்லையே, உனக்கு நான் கடன் தரணும் சொல்லிக்கிட்டு இருக்கின்றாயே, என்ன கதை உன் கதை அப்படின்னு கேட்கின்றார். உடனே வந்த அந்த மனிதர் சொன்னார், நான் ஒரு வியாபாரி, கொஞ்ச நாள் நான் வியாபாரம் செய்து கொண்டிருந்தேன், எனக்கு கிடைத்த கொஞ்சம் காசை வைத்து முதலை போட்டு செய்தேன், தற்சமயம் நான் கடன் பட்டு விட்டேன், எனக்கு வியாபாரத்தில் பெருத்த நஷ்டம், எப்படியாவது என்னுடைய வியாபாரத்தை சரி செய்யணும், என் கடனை எல்லாம் அடைக்கணும், அப்போ அதை அடைப்பதற்காக வேண்டி நான் ஒவ்வொரு நாளும் ராத்திரி அல்லாஹ்வை துவா செய்து விட்டு படுப்பேன். இப்போ அமைச்சர் இடம் வைக்கிறார், ஏன்பா மன்னர் கடன் உனக்கு தரணும்னு சொல்லிவிட்டு இருந்தாயே, அதை பற்றி சொல்லணும்னா உன் சொந்த கதையை, உன் சோக கையை சொல்லிட்டு இருக்கின்றே என கேட்கின்றார். உடனே அந்த வந்த மனிதர், எளிய மனிதர் சொன்னார், கொஞ்சம் பொறுங்களே, நான் சொல்வதை கேளுங்களே அப்படின்றார். மன்னர் அப்துல் ஹமீத் சொன்னார்கள், நீ உன்னுடைய கதையை தொடர்ப்பா, ஒவ்வொரு நாளும் ராத்திரி தூங்கும் பொழுது நான் என் ரப்பிடத்தை துவா செய்துவிட்டு எப்படியாவது என்னுடைய கஷ்டத்தை போக்கு, என் நிலையை சரி செய், எனக்கு பொருளாதார தேவை இருக்கின்றது, உன்னிடத்தை தாண்டி வேறு யாரிடத்தும் போய் நான் நிற்பேன், பொதுவாகவே ஒன்று நான் கவனித்துக் கொள்ள வேண்டும், வாழும் காலம் வரை நான் என்னுடைய வாழ்க்கையில் லட்சியம் வைக்க வேண்டும், வைராக்கியம் வைக்க வேண்டும், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தவிர வேறு யாரிடத்திலும் நான் தேவையாக நிற்க மாட்டேன், எனக்கு அவன்தான் தர வேண்டும், யாரையும் எதிர்பார்த்து வாழ மாட்டேன், எனக்கு அவன்தான் என்னுடைய எதிர்பார்ப்பை பூர்த்தியாக்க வேண்டும் என்ற லட்சியத்தோடு வைராக்கியத்தோடு வாழ்ந்தால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிச்சயம் அது மாதிரி உண்டான சூழ்நிலையை ஏற்படுத்தி தருவான். சரி,
அவங்க தருவாங்க, இவங்க தருவாங்க, இவங்ககிட்ட போகலாம் கஷ்டம்தான், அவங்ககிட்ட போகலாம் கஷ்டம்தான், கொஞ்சம் கையேந்தினால் அப்படி நிலை வந்துட்டோம் என்றால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அந்த நிலைக்கு யாரையும் அல்லாஹ் கொண்டு வரக்கூடாது. இப்போ இவர் அல்லாஹ்விடம் துவா செய்கின்றார். அப்படிதான் நேற்று இரவு நான் ஒரு துவா செய்துவிட்டு படுத்தேன். இரவில் அருமையாக ஒரு பேரொழுமிக்க ஒரு மனிதரை பார்த்தேன். நான் புரிந்து கொண்டேன், என் கனவில் வந்திருப்பது அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் என்று. ரசூலுல்லாஹ் கிட்ட என் கஷ்டத்தை எல்லாம் சொன்னேன், என்னுடைய சிரமத்தை எல்லாம் சொன்னேன், என்னுடைய பொருளாதார தேவைகளை எல்லாம் சொன்னேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு ஆறுதல் சொல்லிவிட்டு, நாளைக்கு விடிஞ்ச பின்னாடி இங்கே நம்முடைய அப்துல் ஹமீத் இருக்கிறார், அவரிடத்தில் போய் உனக்கானதை பெற்றுக்கொள் என சொல்லிவிட்டு இன்னொரு செய்தி அவர்கிட்ட சொல்லிவிடு, டெய்லி அவர் ராத்திரி தூங்கும்போது என் மீது ஸலவாத் சொல்லிவிட்டு தான் படுப்பார். ஆனால் நேற்று ராத்திரி அவர் ஸலவாத் சொல்லவில்லை, அதை ஞாபகப்படுத்து அப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இதுதான் நான் கண்ட கனவு. நபி உங்களிடத்தில் நீங்கள் எனக்கு கொஞ்சத்தை தர வேண்டும் என்று சொல்லி இருக்கின்றார், அதை வாங்கிவிட்டு போகத்தான் வந்தேன் என்றார் அந்த மனிதர். மன்னர் அப்துல் ஹமீதுக்கு தாங்க முடியவில்லை, ஆச்சரியம். அப்படியே உடம்பெல்லாம் சிரித்து விட்டது. உடனே ரசூலுல்லாஹ் மீது ஹமீத் எந்திரிச்சு நின்று ஸலவாத் சொல்லிவிட்டு வந்த மனிதரிடத்தில் கேட்டார், இன்னொரு தடவை சொல்லுங்கள், உங்கள் கனவு என்ன சொன்னாங்க? இங்கே நம்முடைய அப்துல் ஹமீத் இருக்கிறார், அவரிடத்தில் போங்க என சொன்னார்கள். உடனே ராவை திறந்தார், பைசாவை எடுத்தார், அந்த மனிதர் கையில் ஒரு பெட்டலத்தை கொடுத்தார். யோசிக்காமல் இன்னொரு தடவை சொல்லுங்கள், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள்? நம்முடைய அப்துல் ஹமீத் இடத்தில் போட சொன்னார். மறுபடியும் காசு எடுத்தார், அப்படியே அந்த பொட்டலத்தை கையில் கொடுத்தார். இன்னொரு தடவை சொல்லுங்கள் என்று 4-5 தடவை அவரிடத்திலிருந்து கேட்டு ஒவ்வொரு தடவை சொன்னதுக்கு பிறகும் ஒரு பெரிய பண முடிப்பை, தங்க முடிப்பை, காசு முடிப்பை அப்படியே கையில் கொடுத்து திருப்தியோடு அவரை வழி அனுப்பி வைத்தார். அமைச்சர் கேட்டார், என்ன மன்னரே, ஒரு கனவை சொல்கிறான், நீங்களும் திரும்ப திரும்ப கேட்டு அவர் கையில் எடுத்து கொடுத்திருக்கின்றீர்களே, என்ன இது? ஒரு தடவை கொடுத்தால் அது போதாதா என்பதை போன்று அவர் கேட்க, மன்னர் அப்துல் ஹமீத் சொன்னார்கள், அவர் சொன்ன கனவுக்கு அந்த கனவில் சொன்ன மகத்தான இறைத்தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தைக்காக அவர் என்னிடத்தில் என்னுடைய ஆட்சி அதிகாரத்தையும் மொத்த செல்வத்தையும் கேட்டிருந்தாலும் நான் கொடுத்திருப்பேன். காரணம், என்னை பார்த்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்முடைய அப்துல் ஹமீத் என சொல்லியிருக்கின்றார்கள். நமக்கு சொந்தக்கார, நமக்கு ரொம்ப தேவைப்பட்டவன் தான் நமக்கு தெரிஞ்ச பிள்ளை, நம்முடைய குடும்பத்து பிள்ளை, நம்மிடத்தில் பிடித்த பிள்ளை என்று யாரெல்லாம் சொல்லுவோம் என்றால் அதிக உரிமை யாருக்கு இருக்கின்றதோ நமக்கு அவருக்குமான நெருக்கம் கூடியிருக்கு பொழுதுதான் நமக்கும் நம்முடைய பிள்ளை என்று நெருக்கமாக சொல்வோம் இல்லையா? ரசூலுல்லாஹ் என்னை பற்றி அப்படி சொல்லியிருக்கின்றார்கள் என்றால் நான் நபியிடத்தில் நெருங்கியிருக்கின்றேன் என்பதுடைய அடையாளம் தானே. அதற்காக வேண்டிதான் இதை அல்ல, எவ்வளவு கேட்டாலும் எதை கேட்டாலும் நான் கொடுத்திருப்பேன் என்று மன்னர் அப்துல் ஹமீத் சொன்னார்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள், அவரை சொன்னது போன்று உண்மைதான், அவர் சொன்னது போன்று உண்மைதான். நான் ஒவ்வொரு நாளும் ஸலவாத் ஓதுவேன். நேற்றைய நாள் அலுவல்கள் அதிகமாக இருந்தனால் ஓதுவதற்கு மறந்துவிட்டேன், அப்படியே உறங்கிவிட்டேன். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை எனக்கு ஞாபகப்படுத்தி கொடுத்திருக்கின்றார்கள், என்னிடத்து அந்த செய்தியை சொல்லி இருக்கின்றார்கள் என்பதை என் வாழ்க்கைக்காக அர்த்தமாக நான் இதை பார்க்கிறேன் என்று அவர் சொன்னதாக வரலாற்றில் குறிப்பிருக்கின்றது. ஸலவாத்தின் பலன் இப்படிதான் இருக்கும். எனவே அன்பர்களே, வாழ்நாளில் ஸலவாத்தை நாம் தவறாமல் ஒவ்வொரு நாளும் ஒரு தடவையாவது நாம் ஓதி வர வேண்டும். அதை நாம் வளமையாக்கி கொள்ள வேண்டும். குறிப்பாக வெள்ளிக்கிழமை ஸலவாத் நபிகள் மீது அதிகம் சொல்ல வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹதீஸில் வந்திருக்கின்றது. இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹ் தன்னுடைய இஹ்யாவில் இந்த செய்தி பதிவு செய்திருக்கின்றார். எவர் ஒருவர் வெள்ளிக்கிழமை 80 முறை என் மீது ஸலவாத் சொல்வார்களோ
அவரிடத்தில் 80 வருடங்கள் இருந்த பாவங்கள் அளவுக்கு அவரிடத்தில் இருந்தால் அந்த பாவங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த 80 ஸலவாத் கொண்டு அழித்து விடுவான். 80 ஆண்டு காலங்கள் வாழ்ந்து ஒருவர் பாவம் செய்தால் எவ்வளவு இருக்குமோ அவ்வளவு பாவம் அவரிடத்தில் இருந்தால் இந்த 80 முறை சொல்லக்கூடிய ஸலவாத்தின் மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதையெல்லாம் அழித்து விடுகின்றார் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்போ சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், அந்த வெள்ளிக்கிழமை உங்கள் மீது நான் எப்படியான ஸலவாத்தை சொல்ல வேண்டும், எப்படிப்பட்ட ஸலவாத்தை உங்கள் மீது நான் சொல்லணும், சொல்லித்தாங்களே என கேட்டபோது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருகின்றார்கள். சொல்லி கொடுத்து ஸலவாத்தான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் தரப்படும், அவசியம் பார்த்து வெள்ளிக்கிழமை இதை ஓதி வாருங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் யாவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தருகின்றார்கள், அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் அப்திக வ நபியிக வ ரசூலிக நபியல் உம்மி வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ ஸல்லம். اللهم صل على محمد عبدك ونبيك ورسولك النبي أمي وعلى آله وصحبه وسلم. இந்த ஸலவாத்துக்கு பேர் ஸலவாத்துல் உம்மி என்று சொல்வார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுக்கிற ஸலவாத். மறுபடியும் சொல்கின்றேன், அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் அப்திக வ நபியிக வ ரசூலிக நபியின் உம்மி வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ ஸல்லிம். இதை ஓதினால் 80 முறை ஓதினால் 80 ஆண்டு கால பாவத்துக்கு மன்னிப்பு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தருகின்றான். இதை பின்பற்றி வாழ தௌஃபீக்கை உங்களுக்கும் எனக்கும் யாவருக்கும் தந்தல் புரிவானாக. வாஹிதவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.